ஹலோ ஆல், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான vlog தான். நாங்க இன்னைக்கு மதுரைக்கு ஷாப்பிங் போலாம்னு நினைச்சோம். அதனால இந்த வீடியோ வழியா உங்களுக்கு என்னோட மதுரையை காமிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வீட்டை விட்டு வெளியே கிளம்புறப்போ எங்க வீட்டில் நாங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ற விஷயம் சாப்பாடு தான். இன்னைக்கு என்ன சாப்பாடு பேக் பண்ணி கொண்டு போகலாம், இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனாக இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நாம லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், கூடவே சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை இதுதான் பேக் பண்ணி எடுத்துட்டு போறோம். நீங்க வெளியே எங்கேயாவது கிளம்புறப்போ எப்பவும் சாப்பிட்ற குவான்டிட்டியை விட கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டு கிளம்புங்க. அப்பதான் வெளியே போன உடனே நமக்கு வேற எதையாவது வாங்கி சாப்பிடணுன்ற டெம்டிங் இல்லாமல் இருக்கும். என்னோட அவுட்ஃபிட் ஆஃப் த டே பார்த்துடலாமா? டாப்ஸ் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி பிக் பஜாரில் வாங்கினது, பேண்ட் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன், ஷாலும் ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்பயுமே ஷாப்பிங் போகிறப்போ ரொம்பவே கம்ஃபர்டபுளான கிளாத்ஸும் கம்ஃபர்டபுளான ஷூஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து லைப்ரரி தான். நான் ஃபர்ஸ்ட் லைப்ரரி போயிட்டு அடுத்து அம்மா அப்பா கூட ஜாயின் பண்ணிப்பேன். இந்த புக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம புதுசாக புக்ஸ் வாங்கிட்டு வர போகிறோம். நான் இன்னைக்கு போகிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். நாம பேசிக்கிட்டே இப்போ நம்ம அந்த ஸ்டாப்ல வந்து இறங்கிட்டோம். இந்த வே வழியா தாங்க நடந்து போகணும். இந்த பாலத்துக்கு கீழே எப்பவுமே நிழலா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிராயிங்ஸ்லாம் அந்த பில்லர்ல இருக்கும். இப்போ நம்மளோட லைப்ரரிக்கு வந்தாச்சு. இது அவ்வளோ பெரிய லைப்ரரி. டெய்லி அத்தனை பேர் வந்து இங்கே படிச்சுட்டு போறாங்க. உள்ள வந்ததும் லாபி இப்படி தாங்க இருக்கும். நம்மளோட திங்ஸ் எல்லாம் நம்ம லாக்கர்ல கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிக்கலாம். இங்க இப்போ என்னோட புக்ஸ் எல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன். லைப்ரரி ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷனிங் பண்ணியிருக்காங்கங்க. அவ்வளோ நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளேயே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ், ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே இருக்குது. இங்கே காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தமிழ், இங்கிலீஷ், கலைஞர் செக்ஷன், அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு தனியாக எல்லாமே இருக்குது. உள்ள ஒரு சில இடத்துல வீடியோகிராஃபி அலௌட் இல்லைன்னு இருந்துச்சு. அதனால என்னால் உங்களுக்கு நிறையா காமிக்க முடியல. நீங்கள் மதுரையில் இருக்கீங்க இல்லை மதுரைக்கு வர்றீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் அம்மா அப்பா கூட போய் ஜாயின் பண்ண போறேன். இதுதாங்க வைகை ஆத்து பாலம். இங்க தான் கள்ளழகர் ஆத்துல இறங்குற வைபவம் நடக்கும். எப்பவும் இந்த பாலத்துக்கு மேல போறப்போ ஒரு ஏக்கம் தான், இந்த 2 கரைகளையுமே தொட்டுட்டு வைகை ஓடாதா, இந்த குப்பைகள் எல்லாம் இங்க யாரும் கொட்டாம இருப்பாங்களான்ற ஏக்கம் தான். அதே ஏக்கத்தோட தான் திருப்பியும் நான் இதை கடந்து இன்னைக்கு போறேன். வந்து அம்மா அப்பாவையும் மீட் பண்ணியாச்சு. அவங்க கூட சேர்ந்து ஷாப்பிங் போகிறோம். இதுதான் மீனாட்சி அம்மன் கோயிலோட கோபுரம். இதுதான் மேற்கு கோபுரம். இப்போ வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவையுமே இந்த கோபுரத்தெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ஆச்சரியமும் இருக்கும், அவ்வளோ சந்தோஷமும் இருக்கும். நீங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கோயிலை சுற்றி இந்த மாதிரி வீதிகள் இருக்கும். அங்கே தான் நிறைய கடைகள் இருக்கும். நாம இன்னைக்கு வளையல் வாங்குறதுக்காக தான் வளையக்கார தெருவுக்கு வந்திருக்கோம். இங்கே மொத்தம் வியாபாரம் தாங்க பண்ணுறாங்க. தனித்தனியாகவும் கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி வளையல் கிடைக்கல. அதனால வேற ஒரு கடையில் வாங்கினோம். அங்கே எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அதுக்கப்புறமா வளையல் வாங்கிட்டு டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நான் என்னென்ன வாங்கினேன்றதை நான் வீட்டில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். மதுரை ரொம்பவே ஒரு அழகான ஊருங்க. ரொம்பவே பழமை வாய்ந்த ஊரும் கூட. இந்த ஊர்ல நீங்க பார்க்கறதுக்கு அத்தனை விதமான இடங்கள் இருக்கு. கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விதமான கதைகளும் இருக்கு. நீங்க மதுரைக்கு வரலனா கண்டிப்பா ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்க. மதுரையோட சாப்பாடு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மணி 1 ஆயிடுச்சு. அடுத்து ஷாப்பிங் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல இடத்த தேடி கண்டுபிடிச்சு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலான்னு உட்காந்துட்டோங்க. வீட்டில இருந்து ஸ்பூனும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. அம்மா பண்ண அவ்வளோ ஒரு ருசியான லெமன் ரைஸை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். காலிஃப்ளவரும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு வெயில் கொஞ்சம் ஓவராக தாங்க இருந்துச்சு. லெமன் ரைஸ் சாப்பிட்டுட்டு அந்த தயிர் சாதம் சாப்பிட்றப்போ சொர்க்கமாக இருந்துச்சு. தயிர் சாதத்தில் அம்மா எப்பயுமே பால் ஊற்றி கொண்டு வந்துடுவாங்க. கொஞ்சோல தயிர் சேர்த்துப்பாங்க. அப்போ தான் மத்தியானம் சாப்பிட்றப்போ புளிக்காமல் இருக்கும். சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அங்கே அப்போ தான் கொக்கோமட்டா விற்றுட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட கொக்கோமட்டா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் நல்லா இருக்காதுன்னு தான் நினச்சேன். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஒரு சின்ன சாக்லேட் பேப்பராக இருந்தால் கூட கீழே போடாதீங்க. நாம் இப்படி நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ட மாதிரி அடுத்தவங்களும் அந்த இடத்துல நிம்மதியாக உட்காந்து சாப்பிடணும். அதனால எப்பவும் குப்பைகளை கீழே கொட்டாதீங்க. டஸ்ட்பினை பார்த்து போடுங்க. நாம அடுத்து புது மண்டபத்துக்கு தான் போக போறோம். இங்க கிடைக்காத பொருளே இல்லைங்க. அவ்வளோ பொருள் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகணும். உள்ள போனா புக்ஸ் கடையில இருந்து, விளக்கு கடையில இருந்து, ட்ரெஸ்ஸுன்னு நிறைய கிடைக்கும்.
நாம வீடெக்ஸ்ன்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க காட்டன் மெட்டீரியல் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. 90 ருபீஸ் 80 ருபீஸ்க்கு கூட பேண்ட்டு டாப்னு தச்சுக்கிற மாதிரி செட்டாவே அவ்வளோ நல்லா வச்சிருப்பாங்க. அங்கேயே டெய்லர்ஸும் இருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க அவங்க கிட்டயே கூட தச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காமிச்ச எல்லா மெட்டீரியலுமே 100-120 தாங்க இருக்கும். இது எல்லாமே மெஷன் அஜ்ரக் பிரிண்ட்ஸ். ஒரு 2 மீட்டர்ஸ் வாங்கி ஒரு நல்ல பேலஸோ கூட நீங்க பேர் பண்ணீங்கன்னா பார்க்க அவ்வளோ நீட்டா இருக்கும். அங்கேருந்து நாம் இப்போ கிளம்பியாச்சு. நாங்கள் இன்னைக்கு துணி எதுவும் எடுக்கலைங்க. ஒரு 3 வளையல் தான் எடுத்தோம். அதையும் நான் உங்களுக்கு வீட்டில் போய் காமிக்கிறேன். நடந்து போய்கிட்டு இருக்கப்பவே அங்கே ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருந்துச்சு. எனக்கு கரும்பு ஜூஸ் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி வெயிலில் நான் எங்கேயாவது நடந்து போயிடப்போ ஜூஸ் ஏதாவது குடிச்சா எனக்கு தலைவலி வந்துடும். அதனால நான் கொஞ்சமாக தான் டேஸ்ட் பண்ணேன். ஐஸே போடாத 2 கரும்பு ஜூஸ் அம்மாக்கும் அப்பாவுக்கும் வாங்கியாச்சு. அது ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணி குடித்தோம். ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதாங்க நந்தி சிலை. நந்தி சிலைக்கு முன்னாடி தான் பழைய புது மண்டபம் இருந்தது. இங்க நிறைய கடைகள் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே காலி பண்ண சொல்லிட்டு இங்க பராமரிப்பு வேலை நடக்குது. இங்க காலி பண்ண கடைகள் தாங்க இப்போ இந்த பில்டிங்ல இருக்கு. நந்தி சிலைக்கு பின்னாடி இருக்கிறது பேரு தான் மொட்டை கோபுரம்னு சொல்லுவாங்க. இது கட்டி முடிக்காத ஒரு கோபுரம். வாங்க இப்போ நாம ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நாம அப்பளம் வாங்க போறோம். நாங்க சாப்பாட்டுக்கு வத்தல் வடகம் அப்பளம் தொட்டுக்கிற ஆளெல்லாம் கிடையாது. ஆனா இந்த கடையில வாங்குற உளுந்தப்பளம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் மதுரைக்கு வரமோ டைம் கிடைக்கிறப்போ இங்க இருந்து அந்த உளுந்தப்பளம் வாங்கிட்டு போவோம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது ரொம்பவே சின்ன கடை தாங்க. ஆனா பாருங்க எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னு. மதுரையில இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்ல ஒரு நாளைக்கு அத்தனை ஆயிரம் வியாபாரம் நடக்குதுன்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. அதை கேட்கிறப்பவே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். அப்பளம் எல்லாம் வாங்கிட்டு இப்போ பலசரக்கு ஜாமான் வாங்குறதுக்காக கீழமாசி வீதிக்கு வந்திருக்கோங்க. மதுரையில சித்திர திருவிழா அப்போ மீனாட்சி அம்மன் தேரோட்டம் நடக்குங்க. அம்மன் இதோ தெரியுதுல்ல, இந்த தேர்ல தாங்க ஊர்வலமா வருவாங்க. இது கீழமாசி வீதியில தான் இருக்கு. இங்க ஒரு நாளைக்கு அவ்வளோ வியாபாரம் நடக்கும். மொத்த வியாபாரத்துல இருந்து சில்லறை வியாபாரிகள்ல இருந்து நிறைய பேர் இங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. நாங்க கீழமாசி வீதியில வெல்லம், நாட்டு சக்கரை, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு வருவோம். இப்போ பருப்பு வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இவ்வளோ பிஸியா இருக்கிற கீழமாசி வீதியில நான் ரொம்பவே ஆச்சரியமான ஒன்று பார்த்தேன். இந்த குட்டி குட்டி வாத்துகள் தாங்க. இந்த குட்டிகளை அவங்க அவ்வளோ அழகா ஒழுங்குபடுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்லாம் வர்றப்போ நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். எங்கள் ஊர்லேயே இந்த பருப்புகள்லாம் கிடைக்கும். இல்லைனா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட நாம் போய் வாங்கலாம். ஆனால் ஏதோ ஒரு பொருள் ஒரு இடத்துல நல்லா கிடைக்குதுன்றதுக்காக அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி இவ்வளோ வெயிட்டாக அந்த பொருளை திருப்பி நாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஊரை விட இங்கே ஒரு 10 ரூபாய் கம்மியாக இருக்குது. அதை விட குவாலிட்டி நல்லா இருக்குன்ற ஒரே விஷயத்துக்காக தான். பலசரக்கு ஜாமான்லாம் வாங்கிட்டு சிம்மக்கல்லுக்கு வந்தாச்சு. சிம்மக்கல்ல பழம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். நிறைய பழங்கள் ஒன்றும் வாங்கலைங்க. 2 கிலோ ஆரஞ்சு மட்டும்தான் வாங்கியிருந்தோம். இன்னைக்கான ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. இனி ஊருக்கு கிளம்ப வேண்டிதான். ரோட்டோரத்துலயும் அவ்வளோ வியாபாரிகள் இருப்பாங்கங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருட்களை வச்சு அவங்களோட வியாபாரத்தையும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அன்னைக்கு ரொம்பவே ஒரு அதிசயம். போன உடனே பஸ் கிடைச்சிச்சு, உட்கார்றதுக்கு சீட்டும் கிடைச்சிச்சு. உடனே ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சு சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். ஆரஞ்சு அவ்வளோ இனிப்பா இருந்தது. நீங்களும் உங்க குழந்தைகளை இந்த மாதிரி ஷாப்பிங் போறப்ப கூட கூட்டிட்டு போங்க. பெரும்பாலான பொருட்கள் இப்போ நாம சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போற வாய்ப்புகள் கிடைச்சா அவங்களையும் அவங்க கூட்டிட்டு போங்க. நம்ம வாங்குற பொருட்கள் எங்க இருந்து வருது, நம்மளை சுத்தி எந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்கன்றத அவங்க பார்த்துப்பாங்க. அப்போதான் நாம எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த வாழ்க்கைக்கு நாம எவ்வளோ நன்றி உள்ளவங்களா இருக்கணும்ன்றத இந்த மாதிரி மனிதர்கள் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனாதான் நாம உணர்றதுக்காக நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். பேசிக்கிட்டே நாம வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. எவ்வளோ சந்தோஷமா வெளியே கிளம்பி போறோமோ அதே அளவு ஈகரா வீட்டுக்கு வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். வர்ற வழியில எங்களுக்கு பிடிச்ச பேக்கரியில பிரெட் வாங்கிட்டு வந்தோம். எப்பயும் போல இல்ல, ஓகேவா தான் இருந்தது பிரெட்டு. நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டோம். டீ குடிச்சுட்டே அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் திருப்பி ஒரு தடவை உட்காந்து அந்த கதைகள் எல்லாம் பேசி முடிச்சோம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு குயிக்கா ஒரு ஷாப்பிங் ஹால் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைப்ரரியில இருந்து என்னென்ன புக்ஸ் எடுத்துட்டு வந்தோன்னு பார்ப்போமா. இந்த புக் எல்லாமே எங்க அப்பாக்காக தாங்க நான் எடுத்துட்டு வந்தேன். முந்திலாம் நான் புக்கு படிச்சுட்டு தான் இருந்தேன். நடுவில் புக்கு படிக்கிற பழக்கமே போயிடுச்சு. மறுபடியும் அதை ஆரம்பிக்கணும். நீங்க எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிப்பீங்க, உங்களுக்கு வேற ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்தா சொல்லுங்க.
சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு சொன்ன பல நல்ல விஷயங்கள்ல முக்கியமான ஒண்ணு நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இன்னொன்னு புக் படிக்கிறது. இந்த வாசிப்பு பழக்கத்தை ஒன்றும் நாங்க ரொம்ப மகிழ்ச்சியாலாம் முதல்ல ஆரம்பிக்கலைங்க. ஸ்டார்டிங்ல எங்களுக்குமே சின்ன வயசுல பிடிக்கவே பிடிக்காதுதான். ஆனா அதுக்கப்புறம் அது எங்களுக்கு கொடுத்த நாலேஜ், அது ஒரு 4 பேர்கிட்ட நம்மளை எப்படி வித்தியாசப்படுத்தி காமிக்குதுன்ற விதம் எங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சு போய் நாங்களும் இந்த வாசிப்பு பழக்கத்துக்குள்ள வந்துட்டோம். வாங்க இப்போ நாம என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோன்றத பார்ப்போம். முதல்ல வளையல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் வளையல் போடுற பர்சன்லாம் கிடையாதுங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு இன்னும் 1 மந்த்ல மேரேஜ் வரப்போகுது. அதுக்கு நான் ஒரு சாரீ கட்டுறேன், அதுக்கு மேட்சா வளையல் போடணுன்றதுக்காக தான் தேடி தேடி வளையல் வாங்கினேன். இந்த கிரீன் கலர் வளையல் 1 டஜன் 30 ரூபாய். என்னோட சைஸுக்கு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சுங்க. அதுவும் இது 1 டஜன் தான் கிடைச்சிச்சு. இன்னொன்று இந்த மாதிரி ஜிகினா வச்சது இருந்தது. இந்த மாதிரி வளையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ எந்த கடைகள்லையுமே இந்த மாதிரி வளையல் கிடைக்கிறது இல்லை. இதுவுமே ஒரு ஜோடி தாங்க இருந்துச்சு. என் கைக்கு இந்த வளையல்கள்லாம் அழகா இருக்கான்னு சொல்லுங்க. எந்த கடையில கேட்டாலும் எல்லாருமே அந்த ரெயின் டிராப்ஸ் பேங்கிள் தாங்க வச்சிருக்காங்க. அடுத்தது ஒரு நல்ல மெரூன். இது மெரூனும் கிடையாது, காஃபி ப்ரௌனும் கிடையாது, ரெண்டும் கலந்து இருந்துச்சு. ஆனால் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வளையல் போட பிடிக்குமா? உங்க ஊர்ல வளையல்லாம் என்ன ரேட்டுன்றத சொல்லுங்க. என் கைக்கு நல்லா இருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வளையல் நான் புது மண்டபத்துல வாங்கினேன். இது ஒரு நல்ல ப்ளூ. இது எனக்கு 20 ருபீஸ்க்கு தான் கிடைச்சிச்சு. இதுவுமே என்னோட சைஸுக்கு கொஞ்சம் பெருசுதான். இதோட என்னோட பேங்கிள் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து அம்மாக்குன்னு ஒரே ஒரு செட் வாங்கினோம். இது ஒரு நல்ல மெரூனுங்க. இந்த பேங்கிள்ஸ்க்கு மேல இருக்க இந்த டிசைனை கட் ஒர்க்னு சொல்றாங்க. அது ஒரு நல்ல லுக் கொடுக்குது இந்த பேங்கிளுக்கு. என்ன பண்றது, என் சைஸுக்கு இந்த பேங்கிளும் கிடைக்கல. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குல்ல. இது 40 ரூபாய்ங்க ஒரு டசன். வாங்க அடுத்து நாம பருப்பு வகைகள்லாம் என்ன வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தட்டைப்பயிர்ல இருந்து ஆரம்பிப்போம். தட்டைப்பயிர் கிலோ 120 ரூபாங்க. 1 கிலோ வாங்கினோம். அடுத்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு 1 கிலோ தான் வாங்கினோம். இது 90 ரூபாய். அடுத்தது துவரம் பருப்பு. துவரம் பருப்பு கிலோ 140 ரூபாய் போட்டிருந்ததுங்க. போன வருஷம் துவரம் பருப்பை எங்க தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து நாங்க வாங்கி வீட்லயே முளை கட்டி அதை காய வச்சு ரைஸ் மில்ல அரைச்சு வச்சுக்கிட்டோம். நீங்க சொல்லுங்க, உங்க ஊர்ல எல்லாம் துவரம் பருப்பு என்ன ரேட்டு? உங்க காட்டுல எல்லாம் துவரம் பருப்பு போட்டிருக்கீங்களான்னு. அடுத்தது உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு கிலோ 140 ரூபான்னு வாங்கினோங்க. அடுத்தது பூண்டு தான். பூண்டு கிலோ 320 ரூபாய். நாங்க 1 கிலோ பூண்டு வாங்கினோம். அடுத்து நாம பார்க்க போறது முழு பாசி பருப்பு தாங்க. இந்த முழு பாசி பருப்பு 1 கிலோ வாங்கினோம். 1 கிலோ இதோட விலை 116 ரூபாய். வெல்லம் தான். வெல்லம் கிலோ 70 ரூபாங்க. இந்த வெல்லம் பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும், கலரும் அவ்வளோ நல்லா இருக்கு. நாங்க டீல எல்லாத்துலயுமே இந்த வெல்லம் தாங்க போட்டு குடிப்போம். அடுத்து இந்த தடவை புதுசா வாங்கியிருந்தோம். இது வெள்ளை காராமணி. இது கிலோ 100 ரூபாய் சொன்னாங்க. நாங்க 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இது எப்படி இருந்துச்சுன்னு நான் டேஸ்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது ரெசிபி அம்மா அதில் பண்ணாங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கொள்ளு பருப்பு, என்னோட ஃபேவரட். இது கிலோ 80 ரூபாங்க. இந்த கொள்ளை என்ன பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், அவிச்சு தாளிச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும், பருப்பு கடைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், ரசம் வச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பு சுண்டல். கருப்பு சுண்டல் 1 கிலோ வாங்கினோம். இதோட விலை 90 ரூபாய். அவ்வளோதான், பருப்பெல்லாம் பார்த்தாச்சு. இனி அடுத்து வாங்கின ஃப்ரூட்ஸ் பார்த்துடலாம். 2 கிலோ ஆரஞ்சு வாங்கினோங்க. இந்த ஆரஞ்சோட விலை கிலோ 60 ரூபாய். அடுத்தது கடைசியில் நாட்டு சக்கரைங்க. நாட்டு சக்கரோட விலை கிலோ 70 ரூபாய். அவ்வளோதாங்க, நம்ம ஷாப்பிங் ஹாலை முடிச்சிட்டோம். உங்கள் ஊர்லெல்லாம் பருப்பு விலை என்ன ரேட்டுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வீட்டுக்கு வந்ததும் இந்த அஜியோல இருந்து இன்னைக்கு ஒரு நைட் பேண்ட் வந்துருந்துச்சு. இதை நான் 90 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். நான் அஜியோல என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த விளாக்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பட்டியாலா பேண்ட் மதுரையில் தாங்க வாங்கினோம். மதுரையில் நவ்ரங்னு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் வாங்கினோம். இதோட ரேட் 250. நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல் தான். அடுத்தது ஒரு சாண்டல் கலர் பட்டியாலா பேண்ட்டுங்க. பேசிக் பட்டியாலா பேண்ட், உங்களுக்கு செமி பட்டியாலா மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஷாப்பிங் ஹால் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க மதுரையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது கடைகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம சேனல்ல மித்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. வேற என்ன மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு நம்ம சேனல்ல வேணும்ன்றத சொல்லுங்க. எப்படி நம்மளோட வீடியோவை இம்ப்ரூவ்
பண்ணலான்றதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அதுவரைய எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாயிருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.